பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்போது, நம்ம பேசும்போது நிச்சயமாய் அது ஒரு அடையாளம், அந்நிய பாஷை ஒரு அடையாளம். ஆனா அவரை குறித்து பார்க்கும்போது அவர் உணர்வின் ஆவியானவர். அல்லேலூயா. உணர்வின் ஆவியானவர். அவர் புத்தியின் ஆவியானவர். அல்லேலூயா. அறிவின் ஆவியானவர், தெளிவின் ஆவியானவர். நல்ல உணர்வை தருவார், நல்ல புத்தியை தருவார், நல்ல ஸ்தோத்திரம் ஞானத்தை தருவார். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நம்மை நடத்துகிற காரியங்களில் நாம் ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். தேவ பிள்ளைகள், பரிசுத்த ஆவியை பெற்ற பிள்ளைகள் எடுத்தோம் கவித்தோன்னு வாழக்கூடாது. எடுத்தோம் கவித்தோம், முடிவெடுத்தோம், அது அந்த காரியமே இருக்கக்கூடாது. தேவ ஜனம் கர்த்தருடைய சமூகத்தில் நன்றாக ஜெபித்து முடிவெடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம், உணர்வின் ஆவியானவர். ஸ்தோத்திரம். மற்றவங்க சொல்லி அல்ல, மற்றவங்க சொல்லி கை தட்டுறது, மற்றவங்க சொல்லி பாட்டு பாடுங்கிறது, மற்றவங்க சொல்லி துதிங்கிறது, இது நமக்கு பிரயோஜனம் இல்லை. நமக்கே ஸ்தோத்திரம் அந்த உணர்வு வரணும். நான் இதை என் கர்த்தருக்காய் செய்கிறேன், என் தேவனுக்காய் செய்கிறேன், என் ஆண்டவருக்காய் செய்கிறேன். ஸ்தோத்திரம். பாருங்க, நமக்கே உணர்வு வரணும். நமக்கு உணர்வு வந்தாதான் பாருங்க, நம்மளை உயர்த்துறதுக்கு கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறார்.